ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே சூசன் சாம் அவங்களுடைய பர்த்டேக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு சிலர் தவிர்த்து எல்லாரும் வந்து அதில் கலந்து கொண்டீர்கள். ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. வராதவர்களும் இனி ஒரு நிகழ்வுனா சர்ச்சில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாம் வருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த வருஷத்திலே நமக்கு தந்த காரியங்களை ஒரு முறை கூட ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்களை இந்த 2 வாரமும் மறுபடியும் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், சபைக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், நமக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு நேர்த்தியான ஆகாரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்ல சத்தமா, ஆண்கள் பக்கம் சத்தம் வரல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 22ஆம் வசனத்தை வாசிப்பிருந்தார். அதுதானம்மா, அதுதானா? நான் உன்னை முற்றிலும், ஒரு மைக் கொடுங்க, யார் வாசிக்கிறவங்களுக்கு மைக் கொடுங்க. சைலாவுக்கு த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது, வேறு யார்கிட்ட கொடுங்க மைக். யாரும் வாசிக்குமா? நான் உன்னை முற்றிலும் உயர்குல திராட்சை செடி, முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம், ஆண்டவர் நம்ம இந்த வருஷத்திலே என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் நம்ம மறந்திருக்கலாம், நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் என்பது நமக்காக, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரணவ், உன் தைரியங்கடா. ஆராதனை முடிஞ்சு பார்க்குறோம். நல்லா கவனிச்சுக்கணும். பசங்க கொஞ்ச நாள் இல்லைன்னா அப்படியே எல்லாம் மாறிடுறாங்க, வளர்ந்துறாங்க. யாரும் இருக்கட்டும் டைரி இல்லை. சின்ன பசங்க கை தூக்கு, சின்ன பசங்க, வாலிப பசங்க யாரெல்லாம் டைரி வச்சுருக்கீங்க? டைரி இல்லாதவங்க, டைரியிலே உனக்கு ஆண்டிக்கிட்ட பெரிய வாட்ச் வேணும், சின்ன வாட்ச் வேணும்னு கேட்குற, டைரி வேணும்னு கேட்கல. யார் டைரி ஒன்று? டைரி எங்கே ஒன்று இருக்குது? இருக்கா இல்லையா? இவ எக்ஸாமே எழுதலை. ஏமா எக்ஸாம் எழுதலை? லலிதா, ஏன் எக்ஸாம் எழுதலை? அவங்க அக்கா வந்து சண்டே ஸ்கூல் டீச்சரு. நீங்கள் அதிலெலாம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் எக்ஸாம் எழுதலை? அவளுக்கு தனியாக எக்ஸாம் வைக்குவேன், அவள் எழுதணும். கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது, தனியாக உட்கார வச்சு எழுதணும். என்ன அவளுக்கு டைரி இல்லாதவங்க யார்? நான் நல்லா கை தூக்குங்க. கை தூக்குறது வாரத்தை தூக்குற மாதிரி. உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு ஹன்சியா, சிந்தியாவுக்கு டைரி வாங்கி தரேன். அடுத்த வாரம் கண்டிப்பாக தருவேன். உனக்கு யாருக்கு? யாபேஸ்கெல்லாம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. அது பிரணாவும் அவனையும் வாங்கிடுவான். பிரணாவும் பெரிய ஆள். ஹேனிக்கு இல்லையா? ஹேனிக்கு டைரி இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிச்சிக்கணும். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இந்த வருஷத்திலே நம்ம எப்படி வைத்திருக்கலாம்? நான் உன்னை முற்றிலும் நற்கனை தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கனி தருவதற்கான இடத்திலே, பாதுகாப்பான இடத்திலே நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏற்ற வெள்ள நீர் பாய்ச்சினார். ஒரு கனி தர வேண்டும் என்றால் நீர் பாய்ச்சப்பட்டது, பராமரிக்கப்பட்டது, களை எடுக்கப்பட்டது, கிளை நறுக்கப்பட்டது, இப்படி பலவிதமான பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்தினா. எத்தனை பேர் நம்புறீங்க? கை உயர்த்தி. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதா? வாக்குத்தத்தம் நடக்கிறதா? வாக்குத்தத்தத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் சரி பார்க்க வேண்டும். ஒரு புக் மார்க்காக வாக்குத்தத்தத்தை கொடுக்கல இல்லையா? ஒரு சுவற்றில் மாற்றுவதற்காக, சும்மா மாட்டி வைக்கிறதுக்காக அழகு சாதனமாக வாக்குத்தத்தம் இல்லை. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. நாம் நிறைவேறாத பட்சத்தில் நாம் நிறைவேற்றுவதற்குரிய இடத்திலே நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டான. அப்போ ஆண்டவர் இந்த வருஷத்தில் எப்படி நம்மளை வைத்தார்? நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, சபையை எப்படி வைத்தார் அப்படின்னா,
கனி தரும் உயர்குல நற்கனி தரும் திராட்சை செடியாக நாட்டி வைத்தார். ஆமென் சொல்லுங்க. நாட்டப்பட்டவர்களாக, யாரும் பிடுங்க முடியாத நாட்டப்பட்டவர்களாக ஆண்டவர் நம்மை வைத்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஏன் நீங்களும் நானும் உயர்குல திராட்சை செடியின் கனி கொடுப்பதற்காக நாட்டப்பட்டிருக்கிறோம். ஏன் நம்மை நாட்டினார்? ரெண்டாவது, நம்மை பண்படுத்துவதற்காக நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு தோட்டம், ஒரு திராட்சை தோட்டம் என்றால் அது வேலி அடைத்து பாதுகாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. யார் வேணாலும் போக முடியாக அல்ல, யாரும் உள்ளே போக முடியாதபடி, அனுமதி இல்லாமல் அல்லது தேவையற்ற நபர்கள் உள்ளே போகாதபடி, எந்த காட்டு விலங்குகளோ எந்த விதமான நாச மோசங்களும் உள்ளே நுழையாதபடி ஆண்டவர் அதை வேலி அடைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சாதாரண திராட்சை செடிக்கு வேலி அடைத்திருப்பார்கள் என்றால் நாம் யாரு? நம்மளை யாரை வச்சிருக்காரு? நற்கனி தரும் உயர்குல திராட்சை, நற்கனி தரும் உயர்குல திராட்சை. நம்ம எத்தனை பேர் அதை நம்புகிறோம், உணர்றோம் தெரியாது. அப்படின்னா நாம் யாரும் கொடுக்க முடியாத கனி கொடுக்கும்படியாக ஆண்டு இந்த வருஷத்தில் நம்மை நடத்தினார் என்று சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அது அப்படி நடத்தப்படாவிட்டால் நம்ம சரியில்லை, நாம் அதற்கான இடத்திலே இல்லை என்று சொல்லலாம். ஆண்டவர் நாம் மேம்படுவதாக. நான் கடைசியாக வீடுகளுக்கு வரும்போது சொன்னேன், 1ஆம் தேதி ஆரம்பித்ததை காட்டிலும் இந்த உங்கள் வீடுகளுக்கு வரும்போது ரொம்ப விசேஷமாக ஆண்டவர் பல விதத்தில் நம்ம ஆசீர்வதிச்சு வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்கள். பல குடும்பங்கள்லேயே பலவிதமான, இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது பலவிதமான நெருக்கங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்கள். விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஏன்? முதலாவது பண்படுத்தும்படியாக நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பண்படுத்தப்பட்டீர்கள். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருஷம், கடந்த 11 மாதங்களும் 20 நாட்களும் கர்த்தர் உங்களை பண்படுத்தினார். உங்களை பராமரித்தார். உங்களை, என்னையும், நம்முடைய தேவை என்ன என்பதை அறிந்து அந்த தேவையை சந்திக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் சொல்ல, பாதுகாக்கப்பட்டிருந்தோம். வேலி போட்டு நாம் பாதுகாக்கப்பட்டிருந்தோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ ஆபத்துகள், நாசமோசங்கள் வரும்பொழுது கூட ஆண்டவர் கிருபையா நம்மை பாதுகாத்தார். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, முன்னால் இருக்கவங்களுக்கு, நமக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அவர்கள் வீழ்ந்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, போராட்டங்கள் இல்லாமல் இல்லை, ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம மீது இருந்தது. சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. மூன்றாவது, வறட்சி இல்லாதபடி நீர் பாய்ச்சப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. வறட்சி இல்லாதபடி ஒரு தோட்டம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் அது நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருந்தால் தான் அது கனி கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இல்லாட்டி வறண்டு போயிடும். வறட்சி நம்முடைய குடும்பத்திலே ஆவிக்குரிய விதத்திலும் சரீர பிரகாரமாக, பொருளாதார பிரகாரமாக வறட்சி இல்லாதபடி பார்த்து, உண்மையா இது என் குடும்பத்தில் நடந்துச்சுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ இந்த 2025 வருஷம் ரொம்ப நெருக்கம், ரொம்ப போராட்டம் இல்லை. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்காரு, அதை உங்களுக்காக தந்திருக்காரு. இன்னும் தருவதற்குரிய நேரம் இருக்கிறது, பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீர் பாய்ச்சப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய நாம் வறட்சி அடையாதபடி, நாம் வறண்டு போகாதபடி, அல்லது வனாந்தர சூழலுக்கு நேராய் கடந்து போகாதபடி அது என்ன நீர் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பனிக்காலம் வந்து விட்டது. இப்போது வீட்டில் வச்சுருக்க சின்ன சட்டி இல்லையா, பூச்சட்டி, அல்லது சின்ன கார்டனில் இருக்கவங்க இவ்வளோ நாள் மழை பெஞ்சிச்சு, இப்போ என்ன செய்யணும்? கண்டிப்பாக நீர் பாய்ச்சப்பட வேண்டும். இல்லாவிட்டால் என்ன செஞ்சோம்? வறண்டு போயிடும். வறண்டு போய் இருக்க நீரெல்லாம் எடுத்துடும். நீர் பாய்ச்சப்படும். ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதுமாக நமக்கு நீர் பாய்ச்சி பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்க. நான்காவது, கவனிக்கப்படும். அவருடைய கவனத்துக்கு முன்பாக இருந்தார். நல்ல கனி கொடுக்க வேண்டுமென்றால் அவர் கவனிக்கிறவராய், அவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் நம் மீது கண்ணை வைத்திருக்கிறார். நமக்கு ஆலோசனை சொல்லும்படியாக, நாம் நடக்க வேண்டிய வழியிலே நாம் நடப்பதற்காக எத்தனையோ விதத்திலே நமக்கு அவருடைய கவனத்துக்கு முன்பாக நின்றவர்களாய் காணப்பட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்திலே நாம் எப்படி நடத்தப்பட்டோம்? ஒரு உயர்குல நற்கனி தரும்
திராட்சை செடியாக நாட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டோம். ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் அதுதான். எப்படி சொல்லப்பட்டது? முற்றிலும் நற்கனி தரும், கொஞ்சம் கூட நற்கனி இல்லாத, சுவை இல்லாத அல்லது அப்பிரயோஜனமான கனி இல்லை, முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டப்பட்டிருக்கிறோம். அப்போது அதனுடைய கண்டினியூஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, அவர் நாட்டப்பட்டது மாத்திரமல்ல, பராமரித்தது மாத்திரமல்ல, கனி கொடுக்க வச்சது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டது சங்கீதம் 29:11 வாசிங்க. பாருங்க, தமது ஜனமாகிய இஸ்ரவேலரை, தமது ஜனமாகிய சபையாரை, தமது ஜனமாகிய ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நாட்டி அவர்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று அவரை பராமரித்தார், அவைகளை பாதுகாத்தார், அவைகளுக்கு நீர் பாய்ச்சினார். அது மாத்திரமல்ல, அது பலனாய் இருக்கும்படியாக தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. பலன் கொடுக்கிறவராய் இருந்தார், பலன் கொடுத்தார். அநேக விதமான பலவீனங்கள் வந்தது, அநேக விதமான போராட்டங்கள் வந்தது, அநேக விதமான சரீர பிரகாரமான பலவீனம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான பலவீனம், சோர்வு வந்தது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நாட்டப்பட்டது மாத்திரமல்ல, வேலி அடைத்தது மாத்திரமல்ல, பாதுகாக்கப்பட்டது மாத்திரமல்ல, பராமரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நீர் பாய்ச்சப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஜனத்திற்கு, அந்த தோட்டத்திற்கு பலன் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அந்த திராட்சை செடிகளுக்கு பலன் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அது சோர்ந்து விழுந்து விடாதபடி பலன் கொடுத்தார். அங்கே சொல்லப்பட்டு கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் தந்தார். இரண்டாவது, அந்த தோட்டத்திலே சமாதானம் இருக்கும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சமாதான குறைவோடு இந்த காலைவெளியில் நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தருடைய வசனம் ஒரு முறை சொல்லுகிறது, அல்லது பலன் இழந்து வந்திருக்கலாம். ஒரு முறை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், தமது ஜனத்தினுடைய தமது ஜனத்தை சமாதானம் அருளுகிறார், தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தோட்டமாகிய தன்னுடைய சபையிலே கர்த்தர் பலவான்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பிசிக்கலாக நீங்கள் பலவீனர் தான், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தர் உங்களை யாராக வச்சிருக்காரு? பலவான்களாக வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்தினா கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்ன சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்யணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் பலப்படுத்தினா நம்மளால் செய்ய முடியாத வேலை ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதுதான் எல்லாவற்றையும், எல்லா காரியத்தையும் செய்வதற்குரிய பலன் உள்ள பாத்திரமா மாட்டோம். இப்போ கர்த்தர் பலன் தந்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதி, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானம் தந்திருக்கிறாரு. மூன்றாவது, ஆசீர்வதிச்சிருக்கிறார். இப்போ நம்மால் நாட்டப்பட்ட உயர்குல திராட்சை செடிக்கு அல்லது தோட்டத்திற்கு பலனும் சமாதானமும் ஆசீர்வாதமும் தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பலவீனம் வராமல் பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்க. பலவீனம் வராதபடி, சின்ன சின்ன பலவீனங்கள். அந்த அம்மா மற்றம்மா அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுவாங்க. இந்த எப்போம்மா அட்மிட் ஆனதில்ல, கடைசி அட்மிட் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவாங்க. 10 நாள் 8 நாள் சாதாரணமாக. அதிகமான பலவீனம். 2 வருஷமா அவங்க இளமையாக ஆகலை, முதுமைக்கு நேராக போயிட்டுருக்காங்க, ஆனால் இளமையாக அவங்கள வச்சுருக்காங்க. ஆமென் சொல்லுங்கள். பலவீனம் இல்லாமல் இல்லை, சுகவீனம் இல்லாமல் இல்லை, ஆனால் கர்த்தர் பலன் தருகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஏன் பலவீனத்தை அனுமதிக்கிறார்? ஏன் சுகவீனத்தை அனுமதிக்கிறார்? அவருடைய பலனை நாம் உணர. ஆமென் சொல்லுங்க. அவர் பலவீனத்தின் மத்தியில் தான் நம் பலனை அவர் உணர முடியும். நான் பலனவானா இருந்து அவர் தருகிற பலன் எனக்கு தேவையில்லாமல் இருக்கும். நான் எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறேனோ அவருடைய பலன் என்னை தேற்றுகிறது, நான் பலவானாய் மாற்ற அவருடைய பலனை என்னால் உணர முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பலவீனம் வந்தது. ஏன் பலவீனம் என போராடினோம், ஏன் பலவீனம் என்று சோர்ந்து போனோம், அவருடைய பலனை நீங்களும் நானும் உணர்வதற்காக. ஆமென் சொல்லுங்க. இந்த வருடத்திலே பலவிதமான பலவீனத்தை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், பலவீனம் வந்திருக்கலாம். சரீர பிரகாரமான பலவீனம், ஆவிக்குரிய பிரகாரமான பலவீனம், சோர்வு, என்னடா வாழ்க்கை அப்படின்ற நிலைமையிலே கடைசி ஓரத்துக்கு போயிருக்கலாம். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் என்றால் நீங்களும் நானும்
உண்மையான அவருடைய பலனை உணர்ந்து கொள்ள. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கர்த்தருக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் சமாதானம் தந்தார். சில சமாதான குறைவுகள் ஏற்பட்டது. சமாதான குறைவு ஏற்பட்டது. ஒரு வெறுமையை உணரும்படியாக நாம் யோசித்தோம். அப்பொழுதுதான் அவருடைய சமாதானத்தை நம்மால் உணர முடிகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமாதானத்தை இழந்த சீசர்கள், இயேசு இப்போ இல்லை, இயேசு நம்பி மோசம் போயிட்டோமே என்ற நிலைமையில தான் அவர்கள் ஒரு வீட்டு கதவை சாத்தி பயந்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் உள்ள வந்த போது உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பல நிலைகளிலே இந்த வருஷத்திலே சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறோம். நாம் உணர்ந்தோமோ இல்லையோ தெரியல. ஆனால் ஆண்டவர் நமக்கு சமாதானம் தந்தார். நம்முடைய ஆத்துமாவிலே சமாதானம். உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஆசீர்வாதம், பலவிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே மூன்றாவது அதனுடைய தொடர்ச்சியாக பார்ப்போம் என்றால் ஏசாயாவின் புஸ்தகம் 40:31 வாசிப்பீர்கள் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 40:31 வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்க. கழுகுகளைப் போல அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள். அங்கே சொல்லப்பட்ட மூன்றாவது வாக்குத்தத்தமா இந்த வருடத்திலே நமக்கு தந்த கர்த்தரால் நாட்டப்பட்டு அவருடைய காரியத்துக்காய் காத்திருக்கிற கர்த்தர் வருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், கர்த்தரை நடத்துவார் என்று காத்திருந்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி வைக்கிறாரா? புது பலன். முதல் பலன் தருவாரு, இப்போது புது பலன் தருவார். பலனுக்கும் புது பலனுக்கும் என்ன வித்தியாசம்? புது ட்ரெஸ் வாங்கிட்டோம். புது ட்ரெஸ் வாங்கிட்டோம். புது வருஷம் வருது, மேட்சிங்காக பல விதத்தில் புது ட்ரெஸ் வாங்கிட்டோம். சந்தோஷம் இல்லையா? புது ட்ரெஸ் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் சிரிங்களேன். அவங்களுக்கு சிரிப்பு வராது, ஏன்னா நாங்கள் தான் பாஸ்டர் கஷ்டப்படுறோம் அப்படின்னு இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், ஏதோ ஒரு வகையில் போய் 1 எடுக்கிறதுக்கு 3 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது, நம்ம தான் கஷ்டப்படுறோம் பாஸ்டர் அப்படின்றாங்க. அவங்களுக்கு சிரிப்பு வராது. நீங்கள் சிரிங்களேன் சந்தோஷமாக, ஆண்டவருக்கு மகிமையோட கொஞ்சம் முகத்தை காட்டி. அப்போது பலனுக்கும் புது பலனுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் வச்சிருக்கிற ட்ரெஸ் வந்து பலன், நீங்கள் போடுற புது ட்ரெஸ்ஸு ஆமாம் புது பலன். சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், புது பலன் இல்லையா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பலனுக்கும் புது பலனுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புது பலன் அடைஞ்சவங்க கழுகுகளை போல சேட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். எலும்ப நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர இது வரைக்கும் எழும்பலை. புது பலன் வந்த போது ஆண்டு எழும்ப செய்கிறார், உயர எழும்ப செய்கிறார். என்னாச்சு? உயர எழும்ப செய்கிறாராம். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். அங்கே இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். அப்போ ஆண்டவர் தருகிற புது பலன், அந்த தோட்டத்திற்கு அந்த திராட்சை செடிக்கு பலன் தந்தாரு, இப்போ புது பலன் தராரு. அந்த திராட்சை தோட்டத்திலே அவர்கள் எழும்பும்படியாக, அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, அநேக மேலே கீழே இருக்கவங்கெல்லாம் இப்படி பார்க்கணும், ஆனால் மேலே இருக்கவங்க இப்படி பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா? மேலே இருக்கவங்க இப்படி பார்க்கலாம், பிரயாசப்பட வேண்டாம். ஆனால் கீழே இருக்கவங்க இப்படி பிரயாசப்பட்டு பார்க்க வேண்டும். இது வரைக்கும் கீழே இருந்து இப்படி பார்த்தவங்க இப்போ மேலேருந்து கீழே பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அது கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து, அப்படின்னா கழுகுக்கு மாத்திரம் ஒரு தன்மை இருக்குது, எதுவும் பறக்க முடியாத, எந்த பறவையும் பறக்க முடியாத உயரத்துக்கு பறக்க முடியும். அது அப்படின்னா உன்னத அனுபவத்துக்கு அது கடந்து போக முடியும்.
மேலே 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 உன்னத அனுபவத்துக்கு அது கடந்து போகும். ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கழுகலை போல உயர பறந்து, உயர பறக்கணும்னா என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? நம்ம சுமந்துக்கிட்டு இருக்க பாரமெல்லாம் போயிடும். ஆமென் சொல்லுங்க. நிறைய பாரத்தை சுமந்துக்க எப்பொழுது புதுபலன் வருகிறதோ லகுவாயிருவோம். பாரம் சுமக்க வேண்டாம், பாரம் இல்லாமல் பறந்து கொண்டிருப்போம். ஆமென் சொல்லுங்க. பறக்கிற அனுபவம் எப்படின்னா, இந்த உலகத்துக்குரிய காரியம் அல்ல, உலகத்தை காட்டிலும் மேலான காரியம். அப்போ இந்த உலக கவலை, உலக பாரம், உலக சூழ்நிலைகள், உலக அழுத்தங்கள், அதை தாண்டி கர்த்தருக்கு அப்படிப்பட்ட இடத்திலே, அப்படிப்பட்ட வழியிலே ஆண்டவர் நம்ம பறக்க செய்தார். ஆமென் சொல்லி அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உயர பறந்து எழும்பும்படியாக, உயர எழும்பும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். எப்படிப்பட்ட பலன்? சோர்வடையாத பலன். ஆமென் சொல்லி. எப்படிப்பட்ட புது பலன்? சோர்வு வராது, சோர்வு வராது. இன்னைக்கு நமக்கு சோர்வு தான் பெரிய ஒரு சின்ன காரியம் வந்தாலும் நிறைய நேரங்களில் சோர்ந்து போயிடும். என்னடா, என்ன இப்படி ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலையே, என்ன சர்ச்சுக்கு போய் என்ன இருக்குது? அப்போ தான் பிஸியான வேலையை பிசாசு கொண்டு வருவான். என்ன ஜெபம் பண்ணி என்ன இருக்குது? ஜெபம் பண்ணாத, பைபிள் வாசிக்காத, தேவனுடைய சமூகத்தில் நிற்காத நிலைகள். சோர்வு, சோர்வு வந்து தோல்வியின் ஆயுதம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் தோல்வியின் ஆயுதத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்களாம். அவங்க எப்படி சோர்வடையாத போயிட்டே இருப்பாங்க. ஓடினாலும் நடந்தாலும் பிரயாசப்பட்டாலும் சோர்வு வரதான். சோர்வு என்கிறதான தோல்வி ஆயுதத்தை மேற்கொள்ளுகிற பலன், புது பலன். ஆமென் சொல்லுங்க. சோர்வின் ஆயுதமாகிய தோல்வியின் ஆயுதத்தை மேற்கொள்ளுகிற புது பலன். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட பலன்? நடந்தாலும் ஓடினாலும் சோர்வடையாத பலன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொன்னேன், மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை உயர்குல திராட்சை தோட்டத்திலே கனி கொடுக்கும்படியாக, உயர்குல நற்கனி தரும் திராட்சை செடியாக நாட்டி பராமரித்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். அப்படி பாதுகாத்து வைக்கும்போது நாம் பலனாக இருக்க முடியும். சமாதானம் நமக்கு தந்தார், நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்ல புது பலனை தருகிறார். எப்படிப்பட்ட புது பலன்? சோர்வடையாதபடி உயர எழும்பத்தக்கதான புது பலன். ஆமென் சொல்லுங்க. ஒரு சில மாதங்களுக்கு, இந்த மாதத்துக்கு புது பலன். அப்புறம் இந்த சகோதரிமாரில் திருப்திப்படுத்த மாட்டாங்க. திருப்தியாக அதுக்கு தகுந்த மாதிரி கடைங்கள்லேயும் புது புது நமக்கு என்ன, ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு இருந்தால் போதும், இல்லாட்டி மேலே போடுறதுக்கு ஒரு பிளேசர் இருந்தால் போதும். வேறு என்ன மேட்சிங் எதாவது வேணுமா? அவ்வளோ இல்லை. இவங்களுக்கு நிறைய அந்த டிசைன் வந்துடுச்சு, ஏற்கனவே இருக்க டிசைன் போய் வேறு டிசைன் கொண்டு, அந்த டிசைன் இந்த டிசைன் அப்படின்னு. அதனால் புது பலன், இந்த புது பலன் வந்து இந்த மாதத்துக்கு மாத்திரம் இருக்கும். அப்புறம் அடுத்து என்னது, புதுசு வாங்குற வரைக்கும் புது பலன் போயிடும். தேவன் கொடுக்குற புது பலன் எப்படி? எல்லா நாளுமே ஹோல் இயர், வருஷம் முழுவதுமாக புது பலனை தருகிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான்காவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதா. ஏசாயா 58:8 சொல்லுகிறது. வாசிப்பீர்கள் என்றால் 58. எப்பொழுது நீ புது பலன் அடைஞ்சு கலைகளை போல எழும்பி இருக்கும்போது, திராட்சை தோட்டத்தில் நாட்டுப்பட்டிருக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி எப்படி எழுமா? விடியற்கால வெளுப்பு. விடியற்கால வெளுப்புக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. விடியற்கால வெளுப்புக்கு என்ன விசேஷம்? விடியற் காலத்தில் நாங்கள் எழும்புனா அந்த வெளிச்சம் தெரியும். நாங்கள் தான் விடியற் காலத்தில் எழும்புறது இல்லையா? இல்லையா? விடியற் காலத்தில் எழும்புறது இல்லை. விடியற் காலத்தில் எழும்புனா அந்த வெளிச்சம் தெரியும். விடியற் காலத்தில் எழும்புறது இல்லையே. விடியற் கால வெளுப்பு அநேக தூங்கி கொண்டிருக்கிறவர்களை தட்டி எழுப்புகிற வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. ஒரு 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 இருளான காரியத்தை மாற்றுகிற ஒரு வெளிச்சம், விடியற் கால வெளுப்புக்குரிய வெளிச்சம். அநேக ஜீவராசிகள்
எழும்பி தங்களுடைய காரியங்களை, அவங்களுக்கு எஜமான் இல்லை, யாரும் எஜமான் இல்லை, தட்டி எழுப்ப வேக்கப் கால் கொடுக்க தேவையில்லை. விடியற்கால வெளுப்பு தோன்றுவதற்கு முன்பாக அந்த ஜீவராசிகள் எழும்பி என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரை துதிக்கிறதா, ஆண்டவரை துதிக்கிறதா. அவருடைய சாயலாம் மறைக்கப்பட்ட நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் தூங்கி கொண்டிருக்கிறோம். காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறது? காலையில் எழும்புறது என்ன, எத்தனை மணிக்கு எழும்புறோம்? அதிகாலைனா 7:30 மணிக்கு அதிகாலை ஃபஸ்ட்டு. அப்படியா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விடியற்கால வெளுப்பு, அந்த இருளை மாற்றுகிற வெளிச்சம், தூங்கி கொண்டிருக்கிறவர்களை தட்டி எழுப்புகிற வெளிச்சம். ஜீவராசிகள் ஆண்டவரை துதிக்கிற ஜீவராசிகள் தங்களுடைய பணிக்கு, நம்ம லேட்டாக போவோமோ இல்லையோ, ஜீவராசிகள் அநேக தங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துக்கு எழும்பி, காக்காவுக்கு யாராவது எழுப்பிவிட வேண்டுமா? 5 மணிக்கு சில வேலை காக்கா கத்து. எங்கள் ஏரியாவில் இருக்க கோழி நைட்டு 12 மணிக்கே கூவியிருக்கு. எங்கள் ஏரியாவில் இருக்க கோழி அதிகாலையில் கூவுறதுக்கு முன்னாடி ராத்திரியே கூவிடுது, இரவு நேரத்திலே கூவிடுது. ஒரு சேவல் கூவுனா எல்லா சேவலும் கூவிடுது நைட்டில். ஆமாம், இப்படியே ஒரு சேவல் தட்டி எழுப்புது. விடியற் கால வெளுப்பு எப்படிப்பட்டது? அநேகரை வெளிச்சத்துக்கு நேராய் காண்பு. அது சீக்கிரமாக மறுபடியும் இருள் வர்றதில்லை. சாயங்கால வெளிச்சம் சீக்கிரமாக இருள் வந்துடும். சாயங்கால வெயில் ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சீக்கிரமாக என்ன செஞ்சிடும், மறைஞ்சிரும். ஆனால் நீண்ட வெளிச்சத்தை கொண்டு வருகிற விடியற் கால வெளிப்பு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற்கால வெளுப்பை போல தூங்கி கிடக்கிற அநேகரை எழும்பு பண்ணுகிற வெளிச்சத்தை. அப்படிப்பட்ட சுக வாழ்வு. சீக்கிரமா அந்தகாரம் வராது. விடியற்கால வெளுப்பு சீக்கிரமா இருள் மேற்கொள்ளாது. ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறதான வெளிச்சம். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தோட்டம் அது புது பெலன் அடைஞ்சிருக்கும் போது அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? விடியற்கால வெளுப்பு போல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நாம் வெளிச்சத்திலே நடப்போம், தடுமாறுவதற்கு இல்லை, மற்றவர்கள் வெளிச்சத்திலே நடப்பதற்கான வெளிச்சம் காட்டுகிறவர்களாக இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய சுகவாழ்வு எப்படி இருக்குமா? விடியற்கால வெளுப்பு போல இருக்குமா? அநேகரை வெளிச்சத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு விடியற்கால வெளுப்பு போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஜீவராசிகளை தட்டி எழுப்ப புதிய ஆரம்பத்தை, தங்களுடைய பணிகளை செய்வதற்கான என்னது, காலையில் எழும்புனா நம்முடைய விடியற்கால வெளுப்பில் எழும்பணுன்னு நான் எல்லாருக்கும் சொல்ல, யார் அது செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா? காலையில் என்ன செய்கிறோம்? எழும்பணுன்னு என்ன செய்வோம்? நம்ம ஊரில் காஃபி குடிப்போம், டீ குடிப்போம், பெட் காஃபி, பெட் டீ அப்படின்னு சொல்லி குடிப்போம். அப்புறம் ஒன்றுமே செய்ய மாட்டோம், பஸ் அப்படியே உட்காந்துருப்போம் இல்லையா? என்ன செய்யறது? ஒன்றுமே செய்ய மாட்டோம், சும்மா அப்படியே உட்காந்துருப்போம். அப்படியா? அவங்க மணி அவங்க காலையில் ஏர்லியாக எப்போதும் என்ன செய்வாங்க? ரொம்ப சுறுசுறுப்பாக. ஏன்னா அவங்களோடு கூட நம்ம கேம்புக்கு மேலே போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க தான் எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆகி ரொம்ப அதிக விடிகாலில் எழுப்புறோம். காலையில் எல்லாம் வீட்டை நீட்டாக சுத்தம் பண்ணுவோமா, முதல்ல நம்ம ப்ரெஷ் பண்ணுவோமா. அது இப்போ 12 மணிக்கு ப்ரெஷ் வச்சுட்டு நீ வேலைக்கு என்ன செய்யுது? அவ்வளோ நேரம் சகிக்க முடியாத நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ 12 மணிக்கு ப்ரெஷ்ஷை வாயில் வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம். அப்படியே விட்டுரு. இன்னும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் காலத்தை ஓட்டிடலாம். ப்ரெஷ் வச்சு என்ன பிரயோஜனம்? காலையில் எழுமணி என்ன செய்கிறோம்? செய்யறத சொல்லுங்களேம்மா. ப்ரெஷ்ஷு நம்ம ஊரில் இல்லை. கீழெல்லாம் பார்த்தா காலையில் வாசல் தெளித்து காவியாவை கூப்பிட்டு கோலம் போட்டு இல்லையா? நம்ம என்ன கோலம் போடுறது? வாசலே இல்லை. வாசல் இல்லாததுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு காலையில் எழும்பணும்? வாசல், வீடு வாசல்னு, வீடு இருந்தால் வாசல். அப்படி வீட்டையாவது கூட்டி, சில வீடுகள்லாம் போர்க்களம் மாதிரி இருக்கும்.
எப்போ போனாலுமே போர்க்களம் மாதிரி இருக்கும். அந்த கட்டிலுக்கு அடியில் பார்த்தா மியூசியம். கட்டிலுக்கு அடியில் என்ன இருக்கும்? மியூசியம். அங்கே என்ன இருக்கும்? என்ன வேணாலும் இருக்கும். என்ன வேணாலும் இருக்கும் கட்டிலுக்கு அடியில். அவன் அந்த கட்டில் நினைச்சிருக்கோம், நான் மட்டும் இல்லைண்ணா எல்லாமே காற்றுல பறந்துருக்கோம். ஐயா உங்களுது எல்லாமே காற்றுல பறந்துருக்கோம். எல்லாம் கட்டில் கடியில் போட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு, எல்லாம் கட்டில் கடியில் போட்டு ஒரு பெட்ஷீட் மியூசியம். என்னது ஆன்டிக்ஸ் இங்கே கிடைக்கும். 4 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின தேஞ்சி செருப்பு கூட எங்கே தான் இருக்கும்? கட்டில் கடியில் இருக்கும். சுத்தம் பண்ணாது. நிறைய பேர் வீட்டில், உங்கள் வீட்டில் சொல்ல இல்லையா? எழும்புன சுத்திகரிக்கப்படுகிற விடியக்கால வெளிப்பு நம்மை சுத்திகரிக்கப்படுகிற, நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெளிப்பிரகாரம் மாம்ச பிரகாரமாக நம்ம சுத்தம் பண்ணப்படுகிறோம். சுத்தம் பண்ணப்படுகிறவர்களுக்கு காலையில் எழும்புன நம்முடைய வேலை காலை கடன்களை நிறைவேற்றுவதற்கான நம்மை சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கு ஒருபாடு நாம் அடுத்த நிலைக்கு அந்த நாள் பணிக்குரிய காரியங்களை செய்கிறோம். அவனுடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சுகவாழ்வு எப்படி இருக்குமா? விடிய கால வெளுப்பை போல தோன்றி, அங்கே சொல்ல விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்திலே அமிதமாய் நம்மை நடத்தினார். அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை என்ன நடத்தின விதம் எப்படி? நாட்டப்பட்டுட்டு அப்படியே விடல, தண்ணீர் பாய்ச்சாம விடல, பால் அடைஞ்சு அது களை முளைச்ச ஒரு இடமா இல்லை. டே பை டே ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார். வேகமாய் இன்னும் 2 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். 5ஆவதாக அப்போஸ்தலர் 18:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நாம் மேம்படுவதாக. வசிங்க. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். விடியற்கால வெளிப்பில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்ய ஒருவர் உன்மேல் கை போடுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை இல்லாமல் தீமை செய்கிற நபர்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு தீமை செய்ய ஜனங்கள் எழும்புகிறார்கள் என்றே நமக்கு தெரியாது. எந்த சம்பந்தமே இல்லாத நம்ம இங்கே மாற்றிட்டு வரோம். யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கேருந்து என்ன செஞ்சிட்டாங்க? கம்ப்ளைண்ட் எழுதிட்டாங்க. தீமை செய்கிற நபர்கள் சும்மாவே இருக்க மாட்டான், சும்மாவே இருக்கிறதில்ல. சில பேர் சொல்லுவாங்க, இந்த குட்டி சாத்தானெல்லாம் மந்திரவாதிங்கிட்ட குட்டி சாத்தானெல்லாம் வேலை செய்யணும்னு கேட்டே இருக்கும். எனக்கு வேலை கொடு, நான் வேலை செய்கிறேன். அந்த மாதிரி இங்கே சில குட்டி சாத்தான்கள் வேலை செஞ்சுட்டே இருக்குது. நம்மை சுற்றி சில குட்டி சாத்தான்கள் வேலை செஞ்சுட்டே இருக்குது, சும்மாவே இருக்கிறது இல்லை, தீங்கு செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லாது, நான் அவன் கூட இருக்கேன். தீங்கு செய்கிறவன் இருக்கான், ஆனால் உன் மேலே கை போட முடியாது, உன் மேலே கை போட முடியாது. தீங்கு செய்கிறவன் இருக்கான், அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் எதையோ ஒன்று செஞ்சுட்டே இருக்க போகிறான். அதனால் நம்ம உனக்கு தீங்கு செய்ய யாரும் மேலே கைப்படாது, நாமும் கூட இருக்கிறேன். ஆண்டவர் இந்த 11 மாதங்களும் 20 நாட்களும் தீங்கு செய்கிற நபர்களுக்கு மத்தியில் நம்மோடு கூட இருந்தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மோடு கூட இருந்தார், தீங்கு வராது இல்லை. போன வாரத்தில் பார்த்தா சிஸ்டர் மாதம் உங்கள் வீட்டுக்கு முன்னால் லாரி கமந்துச்சு. 10 டன்னா 20 டன்னா இடையுள்ள கற்களை சுமந்து கொண்டு வந்த லாரி. தீங்கு செய்ய காரியங்கள் இருந்தது, ஆனால் தீங்கு ஏற்படவில்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். அங்கே இருக்க ஒருத்தர் கூட ஒரு சின்ன இரத்த காயம் ஏற்படவில்லை. அவ்வளோ பெரிய லாரி. காரணம் என்ன? நான் சொன்னேன், அவங்க வீட்டுக்கு போய் சொல்லி ஜெபம் பண்ணேன், உங்கள் நிமித்தமாக அந்த இடத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். ஆமேன்னு சொல்லுங்கள். நம் நிமித்தமாய் நம்மை சுற்றியுள்ளவர்களே ஆண்டவர் பாதுகாக்கிறார். சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுகிற ஜெபம், நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்கள் நிமித்தமாக உங்களை சுற்றியுள்ளவர்களை பாதுகாத்து அவங்களுக்கும் ஒரு கிருபை கிடைக்க செய்கிறது. எப்படி ஒரு லைட்டு அடித்தா நமக்கு மாத்திரம் இந்த வெளிச்சம் இல்லை, அந்த வெளிச்சம் நம்மை சுற்றியுள்ள இடங்களுக்கும் அடிக்கிறது. ஆண்டவர் தருகிற
அந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் தருகிற பாதுகாப்பு உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் அந்த பாதுகாப்பு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்படின்னு உங்களை வெளிச்சமாக வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. உங்களோடு கூட தேவன் இருக்கிறபடினாலே அந்த கிருபை மற்றவர்களும் உணர, மற்றவர்களுக்கும் கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு செய்பவர்கள் இருக்கிறாங்களோ அவர்களுடைய தீங்கும் நமக்கு வருகிறது, ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்கிறதான காரியத்தை நாம் உணர முடிகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உணர முடிகிறது. நம்மை சுற்றிலும் தீங்கு செய்வர்கள் இருந்தார்கள், ஆனாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உணர முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டா. 1 பேதுரு 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டா. நம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த. கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்ன சீர்கேடுகளை மாற்றினார். என்ன இப்படி இவ்வளோ காரியங்கள் செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சீர்கேடுகள், ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை, ஆண்டவர் மறுபடியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கூட இருக்கிறேன், தீங்கு செய்ய, ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடுகள் நீ சீர்கெட்டு போகாதபடி மறுபடியும் என்னை சீர்கெட்டு. இந்த களை கோதுமை மணி அல்லது நம்ம ஊரில் கோதுமை மணி விதைக்கிறதில்ல, நம்ம ஊரில் ஏதோ ஒரு விவசாயம் இருக்கும், உங்களுக்கு தெரியும், அல்லது பூச்செடி வச்சுருக்கும் போதே களை அதுக்குள்ள நிறைய மற்ற தேவையில்லாத செடிகள் முளைச்சி கொண்டே இருக்கும். முளைக்காது இல்லை, அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுக்கு எரு போட வேண்டாம், அதுக்கு என்ன செய்ய வேண்டாம், கொத்தி நிலத்தை பண்படுத்த வேண்டாம், அது சும்மா வந்துடுது. அப்போது அங்கே சீர்கேடு ஏற்படுத்த நாம் வச்சிருக்க செடிக்கு இடர்களை ஏற்படுத்துகிற ஒரு சீர்கேட்டை உண்டாக்குகிற காரியமாக இருக்கிறது ஆண்டவர். நாம் என்ன செய்யணும், அவ்வப்போது என்ன செய்யணும், அதை கொத்தி என்ன செய்யறோம், சின்ன சின்ன அந்த களைகளை எடுத்துடும். காரணம் என்ன, அந்த களை அந்த செடியினுடைய சாரத்தை எல்லாம், அதுக்கு போக வேண்டிய சாரத்தை எல்லாம் எடுத்துருது, அதனுடைய வளர்ச்சிக்கு இடரலாக இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இடரல் வரும்போது சீர்கேட்டு போவதற்கான வழிகள் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை சீர்படுத்துகிறேன், ஸ்திரப்படுத்துகிறேன், ஒரு முறை சொல்ல பலப்படுத்துகிறேன், நீ நிலை உள்ளவனா மாற்ற. ஆமென்னு சொல்லுங்க. அப்போ இப்போ 20 நாட்களும் 11 மாதங்களும் நீங்கள் நானும் ஆண்டவருடைய பாதுகாப்பில் நாட்டப்பட்டவர்கள். ஆமென்னு சொல்லுங்க. நாட்டப்பட்டு வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், எல்லா விதத்திலும் நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே சொல்லப்படுற சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நமக்குள்ளாக ஏற்படுகிற சீர்கேடுகளை மாற்றியிருக்கிறார். தொடர்ந்து வருகிற வாரத்திலே, இந்த வருஷத்திலே நாம் அனுபவித்த காரியங்களை வருகிற வாரத்திலே நாம் பார்ப்போம். கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒன்றை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள், உங்களிடத்திலே ஆண்டவர் உங்களை யாரை வச்சிருக்காரு, அவர் பாதுகாக்கப்பட்ட இடத்திலே முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நான் இருக்கிறேன். அந்த திராட்சை செடிக்கு, திராட்சை தோட்டத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தான்